ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்போட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 தக்காளி, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், எந்த பெருங்காயத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்தோடனே தோல் உரிச்சிட்டு இதுமாரி மசிச்சு வச்சுக்கணும். பச்சை மிளகாய் காரம் சேர்க்கறதுக்காக நான் லேசாக எண்ணெயில் தக்காளியும் பச்சை மிளகாயும் வதக்கி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், பச்சை மிளகாய் சேர்க்காமலேயே செய்யலாம். அதில் மிளகு காரம் இருக்குது, பின்னாடி நம்ம சிவப்பு மிளகாய் சேர்க்க போகிறோம். லேசாக வதக்கி வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கிறேன். உப்பு சேர்த்து மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி 3ஐயும் நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கொதி வந்தோடனே பருப்பு தண்ணி சேர்த்துட வேண்டியது தான். எவ்வளவு ரசம் வேணுமோ அந்த அளவிற்கு நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கணும். உப்பு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் ரசம் நம்ம சாதாரணமாக சூப் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து நுர பொங்க வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் இதை மூடி வச்சிட்டோன்னா வாசனை போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.